எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பழத்து பேர் வெண்ணப்பழம்னு பேர். பட்டர் ஃப்ரூட் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அந்த ஃப்ரூட்டு. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை வெறும் சாப்பிட்றாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பழத்துக்கு ரொம்ப இருக்குது. அதாவது பிபிக்கு ரொம்ப நல்லது, பிபி ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அண்டு லிவருக்கு நல்லது. விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஸ்மூத் டெக்ஸ்டர் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்க்கு. இது அவகாடோவில் அந்த பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் ஐசைட்டுக்கு நல்லது. அதுமாரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. அதாவது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஸ் இட் இஸ் இது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு ஒரு நிறையா ரெசிபிஸ் கூட செய்யலாம். இதை வச்சு ஒவ்வொரு ரெசிபியாக உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த அவகாடோ ஃப்ரூட்டை வச்சு ஒரு சிம்பிள் டேஸ்டி சாண்ட்விச் ஈஸியாக சாப்பிட்றலாம். அதை நீங்கள் எடுத்துன்னு போகலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு. அதில் இன்னொரு ப்ளஸ் இதில் என்னென்னா, இந்த அவகாடோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதாவது டயட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா லாங் டயத்துக்கு உங்களுக்கு பசிக்காது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வேறு ஏதாவது சாப்பிடணுங்கிற கிரேவிங்லாம் வராது. அதுமாரி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். லாங் டைமுக்கு நீங்கள் எதுவும் சாப்பிடாட்டாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அந்தமாரி ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் இந்த அவகாடோவில் இருக்குது. அண்டு ஒயிட் பெப்பர் அண்ட் ஆரிகனோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கோம். இதை இப்படி மிடில் எப்படி கட் பண்ணுவோம்? நீங்கள் இப்படி மிடில் கட் பண்ணும்போதே அதுவே இப்படி விலகி அப்படி போயிடும். கொட்டையை நம்ம எப்படி ஈஸியாக எடுத்துடலாம். அதன் பிறகு இதை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அப்படி ஒட்டு கட்டியை அப்படி லேசாக அப்படி பண்ணிங்கன்னா அது அப்படியே அதை விட்டு ஸ்கூப் அவுட் ஆகிடும். வெளியே வந்து ஸ்கூப் பண்ணியே இதை எடுத்துடலாம். வெளியே வந்தோடனே இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணும். அப்படி போட்டு இப்போ இந்த ரெண்டாவதையும் அதேமாரி கட் பண்ணி போட்டுக்கணும். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நீங்கள் ஸ்பூன் விட்டால் கூட வந்துடும் அதுலேருந்து. ஆமாம், இந்த ஸ்பூன் விட்டு இப்படி எடுக்கலாம். இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணி காட்டுறேன். இப்படி ஸ்மாஷ் பண்ணவனுக்கு நல்லா மாவு மாதிரி வெண்ணெய் மாதிரி ஸ்மாஷ் ஆகிடும். கேபேஜ் போட்டுக்கிறேன், முட்டைக்கோஸ். இப்போ வந்து கார்ன் போட்டு, இப்போ கேப்சிகம், இப்போ கேரட், கிரேட்டட் கேரட். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இப்படி கலர்ஃபுல்லாக. புதினா சட்னி ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு. ஆரிகனோ இருந்தால் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா 1/2 ஸ்பூன். சால்ட் இது ஒரு 1/2 ஸ்பூன். ரொம்ப போடாதீங்க, ஏன்னா தண்ணி வந்துடும் வெளியில் பாஜிலேருந்து. ரெகுலர் சால்ட்டோட இந்த பிளாக் சால்ட்டுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸ், அவகாடோ, இந்த மசாலாக்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த ப்ரெட்டில் ஃபில்லிங் பண்ண. ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது.
நல்ல ஃபில்லிங் நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். டோஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் 2 டோஸ்ட் செஞ்சுக்கலாம். இது 2ஐயும் கட் பண்ணியாச்சு. இது அப்படியே குழந்தைங்களுக்கு பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம், வீட்டில் சாப்பிட்லாம், மார்னிங்கில், ஈவினிங் டின்னர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. இது க்ரீன் சாண்ட்விச் வித்தவுட் டோஸ்ட். டோஸ்ட் பண்ணாமலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மெத்தட், நீங்கள் இப்படி கூட சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு டோஸ்ட் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுவும் அதையும் பட்டர் போட்டுக்கணும். பட்டரை போட்டு இப்போ 2வது பிரெட்டையும் எடுத்து எப்படி வச்சிடலாம். இது மேலே கொஞ்சம் பட்டர் தடவிடலாம். கொஞ்சமாக லைட்டாக ஸ்லோவாக திருப்பி அப்படி போடணும். அது 2வது பக்கம் ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் இதை நறுக்கி பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால் அது சூடாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றது. இதுக்கு இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ கெட்சப் வச்சுருக்கேன். இது டோஸ்ட் சாண்ட்விச். இது க்ரீன் சாண்ட்விச். அது அப்படி க்ரீனாகவே இருக்குது. அதை அப்படியே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் 2க்கும் டேஸ்ட் அதிகம். 2ம் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்ததுக்கு தேங்க்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, see you. Bye-bye.